பாரதி, நீ மட்டும் தனியா வர? எங்க அம்மா பாட்டி குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மேடம், இது நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் இல்ல. ஆதி சார் மித்ரா மேடம்காக வாங்கிட்டு வர சொன்ன கிஃப்ட். என்ன மாம்ஸ், அக்காவை இங்க இருந்தே கரெக்ட் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? வாலு, சும்மா இருக்க மாட்டியா? கொடுங்க. தேங்க்யூ. நீ எனக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் இந்த ஸ்பெஷல். என்னம்மா என்னாச்சு? ஐயோ அங்கிள், நீங்களா? சாரி, நான் என் ஃப்ரெண்டு ரூம்னு நினைச்சேன். நீங்க போய் தூங்குங்க. என்ன மேடம்? கொஞ்சம் தள்ளு. அவங்களா? இல்ல மித்ரா. சரி, டோரை லாக் பண்ணிப்போ. என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோ அண்ட் ஸ்லீப். என்ன கல்யாண பொண்ணு தூங்கலையா? இல்ல அங்கிள், வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ரூம்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு செக் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கு. சரிங்க அங்கிள், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? ஏய் நிஷா, என்னாச்சு? நிஷா, மித்ரா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் மித்ரா. சரி கூட்டிட்டு போங்க. யாரு பாரதி? தெரியலம்மா, சத்தம் கேட்டுச்சு, வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல. சரி, அப்ப யாராச்சும் தெரியாம கதவை தட்டிருப்பாங்க. நீ படுத்துக்கோ. ஆதியோட பொண்டாட்டி இங்க எப்படி வந்தா? அப்படியே வந்தாலும் ஏன் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கா? அவசர அவசரமா நம்ம ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு ஆதியை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் நினைச்சா இங்க வந்து நிக்கிறாளே. ஏதோ தப்பா இருக்கு. மித்ரா, சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு.
அழாதம்மா. நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குமா? எங்களுக்கு அப்பா வேணாம்மா, அம்மா மட்டும் போதும். அப்பாக்கு ஞாபகமும் வரல, வரவும் வராதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நிறுத்தினாலும் யூஸ் இல்லைம்மா. விட்டுடலாமா? நமக்கு அப்பா வேணாம். அப்பா தான் நம்மள மறந்துட்டு போயிட்டார்ல, அப்புறம் எதுக்குமா அப்பா? நீ போதுமா, நீ மட்டும் போதும்.